பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா நல்ல காரியங்களும் தோன்றுகிற இடம் இருதயம். எல்லா கெட்ட தீய சிந்தனைகளும் தோன்றுகிற இடம் இருதயம். நம்முடைய ஆண்டவர் எங்கு வாசம் செய்ய விரும்புகிறார் தெரியுமா? எங்களுடைய இருதயத்துல. அவர் குடியிருக்கிற இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நல்லதை நினைக்கிற இருதயமாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை எங்கள் இருதயங்களுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றா அங்கே இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது. அப்ப உங்களுக்கு எதிராக பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த காயங்களை உங்களோட மனசுக்குள்ள வச்சு கொண்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. வீண் வார்த்தைகளை உங்களை சொல்லி திட்டி இருக்கலாம். இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி எங்களை காயப்படுத்திட்டாங்களே என்று அதை இருதயத்துல வச்சு கொள்ளாதீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டு அவங்கள மன்னிச்சிடுங்க. உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமா வச்சு கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய ஜீவ ஊற்று அங்கிருந்து தான் புறப்படுகிறதாம். தீய சிந்தனைகளை விட்டு வழி விலகி நல்ல எண்ணங்களை எங்களுடைய இருதயங்களுக்குள்ள நாங்க கொண்டு வரும் போது நாங்க உடலாலும் உள்ளத்தாலும் இருதயத்தினாலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் அங்குதான் குடி வாழுகிறார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் வாழ, உங்கள் ஒவ்வொருவரோடும் பேச, உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய விரும்புகிறார். அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தகாத சிந்தனைகள், கெட்ட எண்ணங்களை எல்லாம் விளத்தி ஆண்டவருடைய வழியில் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து அவருடைய வழியில் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, எங்களுடைய இருதயங்களில நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிறரை பற்றி புரணி பேசாதபடி, தீய வீண் வார்த்தைகளை பேசாதபடி, நல்லதையே நினைக்கவும், நல்லதையே சிந்திக்கவும், எப்பொழுதும் உண்மையே தேடவும், வேதத்தை தியானிக்கவும், உம்முடைய வழியில் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வழியில் எங்களை நடத்தி கூட்டிக் கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.